السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக கேட்டு வருகிறோம். சில உரைகளில் தொடர்ந்து இப்போது நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுடைய விவரங்களை பார்த்து வருகிறோம். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், பாசத்திற்குரிய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை சுருக்கமாக பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் மக்களில் முதலாக பிறந்தவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸ் இப்னு ரபீர் என்கிற நபருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார். அவர் யார் என்றால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகன் அபுல் ஆஸ் இப்னு ரபீர். ஹாலா பின்த் குவைலித் என்று சொல்லப்படுகிற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி, தங்கை, அவருடைய மகன் தான் அபுல் ஆஸ் இப்னு ரபீர் என்பவர். நம்ம காலாமா உள்ள பெரியம்மா பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது நம்மள ஒரு இது பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் அப்படிலாம் இல்லை. இஸ்லாத்தில் அப்படிலாம் கிடையாது. அப்போ என்னன்னா, நம்முடைய பெண் மக்கள் காலாமா, அந்த பிள்ளைக்கு காலாமா, நம்முடைய மனைவியின் சகோதரியின் பசங்க ஆண்கள் அவங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது, அவங்களுக்கு கோசெல்லாம் வரணும். அதே போல நம்முடைய சொந்த சகோதரர், அந்த பொண்ணுக்கு பெருத்தா அல்லது சின்னத்தா வரும், அவங்களுடைய மக்களுக்கு முன்னாடி அவங்க கோசெல்லாம் வரணும். அல்ல அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்துல எப்படி நம்முடைய தங்கை மகனுக்கு நம்முடைய பெண்ணை கொடுக்குறோமா இல்லையா, நம்முடைய தங்கையுடைய மகன் பெண்ணை கொடுக்குற மாதிரி நம்முடைய தம்பியினுடைய, நம்முடைய அண்ணனுடைய பையனுக்கு என்ன செய்யலாம், நம்முடைய பெண் மக்களை கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு இடையில் கோசா என்கிற பர்தா என்கிற அந்த உறவு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நமக்கு இன்னைக்கு எல்லாம் சகஜமாயிருச்சு, சர்வசாதாரணமா. இன்னைக்கு கோசாவே ஈடுபட்டு போயிருச்சு. நான் முக்கியமாக இதை நாம் கவனிக்கணும். இது நம்முடைய இஸ்லாத்தில் இது திருமணத்துக்கு தடை செய்யப்படவில்லை. நம்முடைய சகோதரனுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நம்முடைய குழந்தைகளை நம்ம அல்லது அண்ணன் தம்பி 2 பேர் சம்பந்தியாகிறது இஸ்லாத்தில் தடையில்லை. அதே போல அக்கா தங்கச்சி 2 பேரும் சம்பந்தியாகிறது இஸ்லாத்தில் தடையில்லை. இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகனைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால் தாயார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மகளும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஆரம்பத்திலேயே. ஆனால் அவருடைய கணவர் அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இஸ்லாத்தை அப்போ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இஸ்லாத்துக்காக தன்னுடைய கணவரை இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன் தந்தை பொய்யர் அல்ல, அவர் சொன்ன வார்த்தை அபுல் ஆஸ், உன்னுடைய தந்தை பொய்யர் அல்ல, ஆனால் நான் ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்கிற அவப்பெயர் எனக்கு வர வேண்டாம். அதனால நான் இஸ்லாத்துக்கு வரல. நீ உன்னுடைய பாதையில் நீ சென்று கொள், நான் என் பாதையில் சென்று கொள்கிறேன் என்று அபுல் ஆஸ் இப்னு ரபீர் சொல்லிவிட்டார். அவருக்கு முஸ்லிம்களை, அதாவது குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய குடும்பத்தார்களை, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா உள்ளிட்டவர்களை எல்லாம் வேதனை செய்வதோ, குறைஷிகள் வேதனை செய்வதோ,
அவர்கள் துன்புறுவதோ அவருக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தல. அவருக்கு அதை பார்த்து அவர் என்ன செய்யல, வருத்தமெல்லாம் வரல. அபுல் ஆஸ் அவர்கள் இஸ்லாத்தில் இல்லாமலேயே அவர் தொடர்ந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அபுல் ஆஸ்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ உன் மனைவியை தலாக் கொடுத்து, ஸைனப தலாக் கொடுத்து விவாகரத்து செஞ்சு விடு. உனக்கு குறைஷிகள்ல எந்த பெண்ணை வேணுமானாலும் உனக்கு கல்யாணம் செஞ்சு தரோம். நீ யாரை விரும்புறையோ அந்த பெண்ணை உனக்கு நாங்கள் திருமணம் செய்திருக்கிறோம். நீ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் விட்டுவிடு என்று குறைஷிகள் கேட்டுக்கொண்ட போது அதை அபுல் ஆஸ் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். ஏன்னா மனைவி மீது அவருக்கு அதிகமான பிரியம் இருந்தது. அதனால் அந்த அபுல் ஆஸ் இப்னு ரபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சீரத்துல் நபவிய்யா என்று சொல்லப்படுகிற கிரந்தத்தில் சொல்கிறார்கள், குறைஷி காஃபிர்கள் எல்லாம் தஹபு இலா அபுல் ஆஸ், அபுல் ஆஸினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். வகாலு லஹு, அவர்கள் அந்த அபுல் ஆஸ் இடத்திலே சொன்னார்கள், ஃபாரிக் சாஹிபதக வனஹ்னு நுஸவ்விஜுக ஐயு இம்ராத்தின் மின் குரைஷின் ஷிஅத, நீ உன்னுடைய மனைவியை பிரிஞ்சிரு, தலாக் விட்டுரு, குறைஷி குலத்தில் சேர்ந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் நீ யாரை விரும்புகிறாயோ அவரை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என்று சொன்னபோது கால அபுல் ஆஸ் சொன்னார், லா வல்லாஹி இன்னி லா உஃபாரிகு சாஹிபதி, நான் என் மனைவியை பிரிய மாட்டேன், நான் என் மனைவியை தலாக் விட மாட்டேன். வமா உஹிப்பு அன்னலி பி இம்ராத்து மின் குரைஷ், என்னுடைய மனைவிக்கு பகரமாக குறைஷி குலத்தை சார்ந்த எந்த பெண்ணும் வீடாக நான் பிரியப்படலை, என் மனைவியே நான் பிரியப்படுகிறேன், நீங்க வந்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்று அபுல் ஆஸ் அவர்கள் அந்த குறைஷிகளை அனுப்பிவிட்டார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவராகிய அபுல் ஆஸோடு அவர் காஃபிராகவும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஸ்லிமாகவுமே இருந்து அப்படியே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிமை திருமணம் செய்ய, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்கிற தடை அப்போது வரவில்லை. யார் வேண்டுமானாலும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நிலைதான் இருந்தது. இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம் அது. அப்போ முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். இது நடைமுறையில இருந்தது. தடை இல்லாத காரணத்தினாலே, தடை வராத காரணத்தினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது சம்பந்தமாக அவர்கள் தலையிடவில்லை. இந்த நேரத்திலே ஹுதைபியா உடன்படிக்கை சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா லா ஹுன்ன ஹில்லுல் லஹும் வலா ஹும் யஹில்லூன லஹுன்ன என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறார். அதாவது லா ஹுன்ன ஹில்லுல் லஹும், அந்த முஷ்ரிக்கான பெண்கள் உங்களுக்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அதே போல வலாகும் யஹில்லூன லஹுன்ன, காஃபிரான ஆண்கள் முஸ்லிம்களாகிய பெண்களுக்கு திருமணம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்ற வசனம் ஹுதைபியா உடன்படிக்கையின் சமயத்தில் இறங்கியது. அதுவரையிலையும் தடையில்லாமல் இருந்ததால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே தடையிடவில்லை. ஆரம்ப காலத்தில் இது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது, முஸ்லிம் அல்லாதவர்களை திருமணம் செய்வது என்பது. அதனால் அபுல் ஆஸ் இப்னு ரபி அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டே இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஸைனப் ரலியல்லாஹுடைய வரலாற்றை நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.